என்ன தேவைப்படுகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியமானது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம், சுகமாக்கும் மருத்துடைய வல்லமை கொண்ட ஊழியம். எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த போராட்டம் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசத்தினால் நடத்தப்படுகிற ஒரு ஊழியமாய் எங்கள் இயேசு வாழ்கிறார் ஊழியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாது என்று அல்ல, என வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும், அவன் பிணியாடிக்கு வைத்தியம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். அப்போ ஜபத்தோடு ஆமேன் ஆமேன். இப்போ வியாதி இல்லைன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. வியாதி சரமாக இருந்தால் ஆமேன் வியாதி உண்டு. அப்போ வியாதி உண்டு இல்லைன்னு எப்படி தெரியும்? அது மருத்துவரை பார்க்க போனால் உங்களுக்கு வியாதி, மருத்துவரை பார்க்காம இருந்தால் உங்களுக்கு வியாதியே இல்லை. ஒரு ரகசியம் இதுதான். ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழுகிறாங்க? ஆமீன். ஒரு சபையை சம்பாதிக்கணும்னா, ஆட்டுக்குட்டியார் இரத்தத்தினால் ஒரு சபை கழுவப்படணுன்னா, ஒரு மனுஷன் கழுவப்படணுன்னா, கழுவப்பட்டா அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை? வியாதியே இல்லை. சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா? குட்டியாருடைய ரத்தத்தை நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கீங்களா? நேற்றுக்கு அப்படிதான் நம்ம பார்த்தோம். எபிரேயர் 2:1 14 நித்திய ஆவியினால தம்மை தாமே பழுவற்றபடியாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். கழுவப்பட்டு நம்ம சட்டத்தில் வியாதி இல்லையே, பலவீனம் இல்லையே, போராட்டம் இல்லையே. அப்போ நமக்கு எதுக்கு பிடியாடியாக மாறுறோம்? மருத்துவரை பார்க்க போகிறோம், ஆமை பிடியாடியாக மாறிடும். ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டா பாடுகளை, சட்டத்துக்கு பலவீனத்தை, சட்டத்தில் போராட்டத்தை நம்ம சகித்து கொண்டு வாழ தொடங்கும்போது அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும், நித்திய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும், சமாதானத்தோடு இருக்கிறோம். எவ்வளோ வலி இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ சோர்வு இருந்தாலும், அதை நான் சோர்ந்து போகிறேன்னு, என்னால் செய்ய முடியல, முட்டு வலி இருக்க, கால் வலி இருக்க அப்படின்னு இருந்து ஒன்றும் மருத்துவரை பார்க்க போகாமல் ஆண்டவரே இந்த கால் வலியை மாற்றும், இந்த முட்டு வலியை மாற்றுன்னு நம்ம ஜெபிக்கும்போது அந்த கால் வலியை மாற்றி போக முடியும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். விசுவாசிக்கு ஜபந்தான் வைத்தியம். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாடியே ரட்சிக்கும். சரி, ஒருவேளை போயிட்டேன், அங்கே போன என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுகர் இருக்குப்பா, ப்ரெஷர் இருக்குப்பா, உனக்கு அந்த கட்டி இருக்குது, இந்த கட்டி இருக்குது, இது கட்டி இருக்குது, அந்த கட்டி இருக்குது அப்படின்னு, கேன்சர் இருக்குது, சளி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆமாம் கேன்சர் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அப்படிப்பட்ட பிணி அது ஒரு வியாதி. பிணி என்பது ஒரு வியாதி. அது வியாதி என்பது பவுல் சொல்லும்போது இது ஒரு பிசாசு, ஒரு வகை பிசாசு. அந்த வியாதி உனக்கு விசுவாசத்தோடு ஜெபம், அந்த வியாதி ஒன்று விட்டு மாறும், அந்த பிசாசு ஒன்று விட்டு ஓடும். சரி, அப்போ இதெல்லாம் சாபம், பிசாசு. இப்படிதான் ஒரு மனுஷன் சட்டத்தை வியாதிப்படுறான். நல்லா ஓடிட்டு இருக்கணும், திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகுது, அது ஒரு முள்ளு குத்துது. திடீர்னு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வீணப்படுறாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா சோர்வு அடைகிறாங்க. அப்போ அவங்க ஏன் சோர்வு அடைகிறாங்க? ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கும்போது
ஆண்டவருக்குள்ள நடக்கிற அர்த்தம் நம்ம மாறும்போது நமக்கு சோறு உண்டாகுது. என்னுடைய சரீரத்தில் மாற்றம் வந்தது லாக்டவுன் இல்லை. ஏன்னா நல்லா சத்தம் போட்டு ஆராதிக்க முடியல, ஜபிக்க முடியலை, பாச கூட்டம் நடத்த முடியல. நான் சோர்ந்து போன உடம்பெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுச்சு. சத்தம் போட்டு ஜபிக்கக்கூடாதுன்னு கூட உள்ள சூழ்நிலை ஆகிப்போச்சு. 2 வருஷம் அந்த நாளை நான் இழந்தபடினால என்னுடைய சட்டம் கூட அரைஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன். அப்படியே சோர்ந்து போயிடுது. சரி, அது போகட்டும். அப்போ ஒரு பிணியாடி ரசிக்கப்பட்டோம்னா விசுவாசம் உள்ள ஜெபம் என்று சொல்லிதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரையால் பார்த்தோம். அப்போ ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தரிக்க விட்ட பிள்ளைக்கு ஒரு வியாதி வரக்கூடாது. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு சென்ற பிள்ளைக்கு வியாதி இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம அவிசுவாசப்பட்டு, நம்ம துக்கப்பட்டு, பாரப்பட்டு, நம்ம மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு போனாலும் அவர் வியாதி என்று அறிவிக்கப்பட்டார். விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது நமக்கு அந்த விடுதலை உண்டுதான். வசனம் நமக்கு சொல்றோம், புண்ணியாளிக்கு வைத்தியம் தேவை. ஆனால் விசுவாசம் உள்ள ஜபம் புண்ணியாளியை ரட்சிக்கும். 3 விதமான காரியம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 1, விசுவாசம் உள்ள ஜபம் புண்ணியாளியை ரட்சிக்கும். அந்த வசதி நினைச்சு ஒரு மோசமான ஒரு மனுஷனுக்கு பலவீனம் உண்டு, வியாதி உண்டு என்று வசனங்கள் உறுதிப்பட்டது. அப்போ ஆமாம், பிணியாடிக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தான் அந்த மருத்துவரை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. பிணியாடிக்கு வைத்தியத்தை செய்யுங்க. பிணியாடி கண்டுக்கிட்டீங்கன்னா பிணியாடிக்கு வைத்தியம் சொல்லுங்க. நிர்வாணி நீ கண்டுக்கிட்டேன்னா நிர்வாணிக்கு வைத்தியம் தேவை. நிர்வாணி நீ உனக்கு சொல்லாமல் இருந்திருந்தா உனக்கு வெக்கம் கிடையாது, நிர்வாணம் இல்லை. ஆனால் நீ நிர்வாணின்னு கண்டுக்கிட்டதுனால தான் உனக்கு வெக்கம் வந்துருச்சு, உனக்கு உட தேவைப்படும். அப்போ வியாதின்னு உனக்கிட்ட டாக்டர் சொன்னாச்சுன்னா வலி வரும்போது நீ டாக்டர் தேடி ஓடுவா. ஆனால் நீ டாக்டர்கிட்ட தேடாமல் இருந்தா அந்த வலி வேதனைக்கெல்லாம் இயேசுதான் அப்படின்னு நீ பிரதிபலிச்சுட்டு விசுவாசத்தில் உறுதியாக அன்றுவரே இந்த வலியை வேதனையிலிருந்து விடுதலை தாரும் என்று நீ விண்ணப்பம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா இந்த வலியும் வேனையும் கற்றுக்கொற்ற மாட்டோம். நல்லா கவனிச்சிக்கலாம். அப்போ நீங்கள் டாக்டரே பார்க்க போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியே இல்லை. 3 காரியம் புரிஞ்சா மக்களே? இதுதான் ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தெய்வ சந்ததி, இஸ்ரவேல் சந்ததி, கர்த்தருடைய பிள்ளைகள் என்றுதான் வேதம் தெரியும். அப்ப ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் முத்திரிக்கப்பட்ட தெய்வ ஜனம் ஆண்டோருக்கு எப்போதுமே ஆல்ரெடியாக இருக்கணும். வருகையின் போது எடுத்துக்கொள்ள பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார். வருகைனா மரணத்தின் போது, மரணம் எப்போ வந்தாலும் ஆல்ரெடி ஐ ஆம் ரெடி. பரவராஜ்யத்துக்கு எப்போ போக ஆல்ரெடி. காணாத பரவராஜ்யம், காண்கின்ற உலகம் நான் தேடலை, காணாத பரவத்தை நான் நாடுகிறேன். அப்போ விசுவாசத்தில் நான் உறுதிப்பட்டிருக்கேன். காண்கிற உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தை நான் நம்பலை. நான் எப்போதுமே நான் சந்தோஷமாக வாடுவேன். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எனக்கு சொன்ன ஆசீர்வாதம் இல்லை. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எனக்கு இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. ஓ, அந்த கார் என்னால் வாங்க முடியுமா? ஏன் வாங்க முடியாது? அந்த ஃப்ளைட்டில் நான் போக முடியுமா? ஏன் நீ போக முடியாது? அது தவறு, முடியாத பேச்சு. யாரா பெரிய தலைவர் ஆக முடியாது. நீ விரும்புனா உன்னை தலைவராக மாற்றுவார். ஆனால் அது கிரையும் கொடுக்கணும், உண்மையாக உழைக்கணும், ஆண்டோடு வாழணும். வாழும்போது அந்த ரீதியில் நம்ம முயற்சி பண்ணி போகும்போது கற்று வாய்க்கப்படுற கற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அதை குறித்து பார்க்கும்போது இறுதியாக ஒரு வசனத்தை கூட படிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம்
54 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவன் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்ன வார்த்தையை நினைத்து நான் மேன்மை அடைகிறேன். கடைசி நாள்னா கடைசியால எங்களுக்கு ஜோவிட்ல ஒரு நிகழ்வு நடந்தது பாருங்களா. நான் ஊழியத்தில் ஒரு பெரிய சாட்சியாக வைப்பேன். ஒரு வயசான அம்மா அடிக்கடி ஜோவிட்ல வந்து தாக்குவாங்க. அந்த அம்மா திடீர்னு ரொம்ப முடியாமாயிட்டாங்க. அப்போ மருத்துவமனைக்கு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு விசுவாச ஜீவித வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தாய், ஏற்றுக்கிழமான வெள்ளைய உடுத்துக்கிட்டு ஆண்டவர் சபைக்கு நடக்க முடியாமல் இருந்தாலும் இன்னைக்கு இப்படி அவங்க இந்த பைபிளை இப்படி இடுப்பு வச்சு நடந்து போகிறவங்க எங்கள் சபைக்கு அடுத்து வர ஆரம்பிச்சு. இன்னொரு சபை போயிட்டு இருக்கு, எங்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்கே நடந்து போக முடியாது பார்த்து நாங்கள் வண்டி விடுறதால எங்கள் வாகனத்தில் வந்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பலவீனப்படும் போதெல்லாம் ஜெபத்தில் தங்கிடுவாங்க. 1 வாரம் 2 வாரம் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து அங்கே நடத்துறதுனால சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க, விடுதலாகி போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் சிக்காயிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் உடனே என்ன பண்ணாங்க, மருத்துவமனைக்கு கொண்டு தள்ளினாங்க. தள்ளிட்டு அவங்க எல்லாம் நல்லா பிள்ளைங்க நல்லா கவனிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வெரி கிரேட். அவங்க ஆண்டோட ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க 3 பேரும் பெண் பிள்ளைங்க 3 பேரும் பக்கத்திலே இருந்து அவங்க நல்லபடி நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் நிகழ்ந்து போனேன். அவங்க 3 பிள்ளைகளும் ஆண்டோருக்கு பயத்த பிள்ளைகள், ஆண்டோர் வாழ்கிற ஜனங்க சந்தோஷமாக அந்த தாயை பார்த்துக்கிட்டு ஆனால் அங்கெல்லாம் விடுதலை கிடைக்கல. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுதலை கிடைக்கல. அவங்க சொல்லிட்டாங்க வயசாகுது, இந்த அம்மாவை நீங்கள் கூப்பிட்டு போங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு மட்டும் சரியாக பேசி மணி போல வார்த்தை அவங்க சொன்னாங்க, என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போட எங்கள் சபைக்கு சுபாபாசத்தை கூப்பிட்டு போங்க, ஜெபவீட்டில் கொண்டு இவங்க தொல்லை தாங்க முடியாமல் தாய்க்க மேலே கொண்ட அன்புனால என்ன சொல்றீங்க ஜெபவீட்டில் கொண்டு விட்டாங்க. ஜெபவீட்டில் கொண்டு விட்டா இன்னும் பயங்கரமான மோசமான நிலைமையில தள்ளப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. ஒருவேளை சபையில் இருந்து மறுத்து விடுவார்களோ அப்படின்னு ஒரு நினைவு அவங்களுக்குள்ள வந்துருச்சு. நினைவு வந்தோடனே இது செத்து போங்க பாஸ்டர், ஜெபம் பதில் கொடுக்க முடியும்னு நினைச்சாங்க. ஆமேன். அப்போ எங்கள் ஜெப வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்போ பழைய ஜெப வீடு எங்கள் வீடு. ஆமேன். அங்கே இருந்து புதிய ஜெப வீட்டுக்குள்ளே போகணும். இவ்வளோ தூரம் போகிறதுக்கோ தூக்கிட்டு வரக்கோ ஆள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அங்கே அன்றைக்கு கர்த்தருடைய பந்தி, அவங்களுக்கு நானும் கூட்டுவாங்க பந்தி கொடுக்கணும், இல்லை அவங்க இருக்கிறத பந்தி கொடுக்கணும்னு உள்ள நான் என்ன செஞ்ச மறந்துட்டேன். அவங்க சிக்காது மீண்டும் அதிகம் சிக்காயிட்டாங்க. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. எனக்கு மனசுக்குள்ள வேதனை. ஒன்று அவங்களே முடிவு பண்ணி சபைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நேரம் அவங்க விசுவாசம் குறைஞ்சி போச்சு. ஒன்று பாஸ்டர் என்ன பண்ணுறேன்னாங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டேன். ஏன்னா மறித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஜீவனை கொடுப்பார் என்றால் கர்த்தருக்கு நான் மகிமைப்படட்டும், இல்லை கர்த்தர் சித்தப்பட கட்டு ஜோம் பண்ணிட்டு பாருங்க. இல்லை பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறோம், அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு தேடுறாங்க, வீட்டில் கொண்டு போய் விட்டு வச்சிடுறோம். இவங்க இப்போ மறுத்து போடுவாங்க, 2-3 நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு போனாங்க. போய் அங்கே போன உடனே அவங்க கேட்குறாங்க, அம்மா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு
பக்கத்து இவ்வளோ பக்கம் நான் போகிறேன், நான் கட்டு கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாரு. இப்போ இவங்க எல்லாம் வருஷத்தை வச்சு பார்க்க அவங்க செத்தில் போகிறாங்க, என்ன என்னை கூப்பிட்றாங்க, அதை தூரம் வந்திருக்கா இயேசு வந்திருக்கான்னு சொன்னோம்னா இவங்க என்ன செய்யுங்க அவசரப்பட்டு எல்லாரையும் வர வச்சாங்க. எங்கள் அம்மா போயிடுவாங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க, எனக்கு பந்தி இருக்கணும், பந்தி இருக்கணும், பந்தி சுகவாச சபையில் எனக்கு பந்தி வேணும், பந்தி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் ஓஹோ, அன்னைக்கு எங்கள் அம்மா இறுதியாக இருந்தாங்களே, அந்த நேரத்தை நான் பந்தி கொடுக்காம நான் செவ்வ வீட்டில் வைத்திருந்த தப்பு இல்லையான்னு உணர்ந்து குற்றம் உள்ளவனாகி இப்போ மறுத்து போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாளை எதிர்பார்த்து கொண்டு இருந்த சூழ்நிலையில் என்கிட்ட எப்படி கேட்குறாங்க, பாஸ்டர் என்ன செய்யும், பயப்படாதீங்க, நான் வாரேன், அவங்கள அங்கே வச்சு கர்த்தருடைய பந்தி நான் கொடுக்குறேன்னு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆராதனை நடத்தி விசுவாச வார்த்தையை சொல்லி அங்கேயே நாங்கள் விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக போய் ஒரு ஆராதனை நடத்தி கர்த்தருடைய பந்தையில் அவங்க மரணப்படுக்கையில் இருந்த அந்த தாய்க்கு கட்டில சுற்றி இருந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் சூத்திரப்படி பெற்று அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாயிற்று. மறுநாள் எழுப்பி உட்கார ஆரம்பித்தாங்க, ஆகாரத்தை புசிக்க ஆரம்பித்தாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க. கற்றம் இந்த வசனம் அதுதான் சொல்லுது. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் அனுப்புவேன். கடைசியாக முடிந்தது என்று சொல்லி விட்ட தாயார் புதிய ஜீவனை பெற்று எங்கள் சபைக்கு இன்னைக்கும் ஓய்வு ஆராதனைக்கு ஒரு வருடமாக வந்துட்டு இருக்கேன். ஒரு வருஷம் ஆக நினைக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கு. அவன் கைகளை காணிக்க வைக்கும்போது நான் ஆண்டவரே கண்ணீரோடு பார்ப்பேன். என் மாம்சத்தை அப்புறம் இதில் இருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் கிறிஸ்துடைய சாயலை பெற்ற ஊழியக்காரன் இயேசு என்னோடு இருக்கிறார். அவன் என்னுடைய மாம்சத்தை ரத்தத்தை புசித்து பானம் பண்ணுவதற்கு அப்போ கிறிஸ்துவால் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன். அது மட்டும் என் மாம்சத்தையும் என் சரீரத்தையும் அப்போ இயேசுடைய சரீரமாய் என் சரீரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய இரத்தமாய் என் இரத்தம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் தேவனுடைய உடற்காரனாகி நான் அவ்வளவுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு இது ஆதாரமாக இந்த அப்பத்தை பெற்று இந்த ரசத்தை சொத்தவன் கொடுக்கும்போது இது என் மாம்சத்துக்கு மாம்சமாயும் என் இரத்தத்துக்கு இரத்தமாயும் இருக்கிறது சொல்லிக்கொள் நாம் சொத்தபடி கொடுக்கும்போது குடித்த அவர்களுக்கு ரட்சிப்பு. அந்த மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளி எடுப்பேன். யோவான் 4 இயேசு சொன்னார். அவருடைய நாமத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ரட்சிப்பு உண்டு. கிறிஸ்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தினால ஒரு ரட்சிப்பு உண்டு. அதில் இருள் இருக்காது, பாவம் இருக்கு. ஆண்டு ஒரு நன்மையை, ஒரு பிள்ளைய, ஒரு குழந்தைய, இல்லை ஒரு ஊழியத்தை, இல்லை ஒரு வேலையை, அதில் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கிரியை ஏற்று வந்தாலும் அது அசைக்க முடியாது. பயப்படு என்ன பிள்ளைகளை, நீ பயப்படக்கூடாது, ஒன்று அடிச்சிருவாம்மா. நோ, இயேசு இயேசு என்னோடு உண்டு, இயேசு என்னோடு வாழ்கிறார், இயேசு சரீரத்துக்கு சொந்தக்காரர், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஆவியினால் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாவத்தை ஜெயித்த மன்னவை இயேசு என்னோடு இருக்கிறார். அவருடைய அன்பினால் என் ஆவி நிரம்பி பொங்கி வருகிறது. அப்படி இருக்கும்போது இந்த வியாதி என்ன செய்ய முடியும், இந்த தத்துவம் என்ன செய்ய முடியும், இந்த அதிகாரம் என்ன செய்ய முடியும்,
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு போராட்டம் உண்டு துறைத்தர்களோடும் அதிகாரங்களோடும், மனுஷனோடு அல்ல. பிசாசு, பொல்லாதாவி, விடப்பட்ட பொல்லாத கிரியைகள், வார்த்தைகள், வசனிப்புகள் என்ன செய்ய முடியும்? என்ன மக்களை பார்க்குறீங்க? இன்னைக்கு நான் சிரிக்கிறேன், தப்பாட்டிருக்கேன். கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எல்லாம் சங்கீதக்காரன் சொன்ன போல ஆமேன், நீதிமொழியில் நம்ம சாலமே உணர பாட்டில் சொன்ன வார்த்தையின்படி ஆமேன். எப்படி மாயை 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 எல்லாம் மாயை, வார்த்தை கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. மனுஷன் நம்பாத, மனுஷன் நம்பாத. யாரை நம்பு? இயேசுவையே நம்பு, இயேசுவையே நம்பு, இயேசுவ வார்த்தையை நம்பு. விசுவாசத்தை காத்துக்கோ. கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்து. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தை விட்டு ஓடு. நம்ம என்ன செய்யறோம்? வேண்டாத அனைத்தை விட்டு ஓட மாட்டேங்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? வேண்டாத அனைத்தை கொண்டு ஓடுகிறோம். அதான் ஓட முடியல. என்ன வேண்டாத கொண்டு ஓடுறதால ஓட முடியல, விட்டுட்டு ஓடணும். ஆமேன். எனது பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் மாம்சத்தை புதித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு நான் சாட்சியை சொன்னேன். பார்த்தீங்களா, அந்த தாயாரை பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தை பார்க்கும்போது நான் அக்களிப்பாக இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிலப்போ என்னை ஊழியத்தை நன்மை பெற்றவங்க நான் சொல்லியிருக்கிறேன், செத்து போகிறவங்கள உயிரோடு அனுப்புகிறேன். செத்து போனா ஒரு லேடி அவங்க அன்னைக்கு அவங்க சரீரத்தில் போய் படுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோதான் படிக்கிறீங்கம்மா, என்ன பார்க்குறீங்க? இந்த சதையும் தான், முடிய பார்க்காத, முடிய பார்க்காதீங்க, தாடியை பார்க்காதீங்க என்று சொல்றவங்க இருக்காங்க. எப்போ அவங்கள பார்க்க மந்திரவாதி போல இருக்கு. சில பரிசுத்தவான்கள் சொல்லட்டும். ஆமேன். அதனால படத்தில் பார்க்க போய் இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் முடிவளர்த்திட்டு அவர் தான் இயேசுவோ, முடிவளத்தில் எல்லாம் இயேசுவாயிட முடியாது. அதனால எல்லாத்தையும் சொல்லி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சு போட்டுக்கிட்டு இருக்க பரிசுத்தம் ஆயிட முடியாது. நாமே ஒரு கூட்டம் என்ன பார்த்து சொல்லும், எப்படி இயேசு போல இருக்காரு முடிய பார்த்து, கிரியல பாரு சில பரிசுத்தவாங்க தாடி முடியெல்லாம் வச்சா பார்த்து அப்படின்னு வெட்டியெல்லாம் தள்ளிட்டு சொத்த உடனே பரிசுத்தம் ஆயிடவும் முடியுது. சில பேர் மீசெல்லாம் காட்ட சுத்தாடி கம்மா போனோன்னு ஒரு பக்கம் ஒரு ஜென்டில்மேன் நல்ல மகிமையான ஊழியக்காரர் கம்பீரத்தோடு வருகிறார். ராஜாதின்னு ஒருவர். அதுக்காக பரவாச்சு. அவங்க அப்படி பிள்ளைங்களை அப்படி குறை சொல்லவும் முடியாது, மேன்மைப்படுத்தவும் முடியாது. வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அப்போ இயேசு நம்மோட இருந்தால் போதும். நீ முடிவெட்டினியோ இல்லையோ, முடிவெட்டினியோ இல்லையோ, மனுஷனை பார்த்து மாயை 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 எல்லாம் மாயை, பொண்ணு மாயை, தங்க மாயை, வெள்ளி மாயை எல்லாம் கர்த்தருக்கு தான் நமக்கு சொந்தம். என்ன பார்க்குறீங்க? நேரம் டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ நிப்பாட்ட நாளைக்கு கூட இந்த செய்தியை இன்னொரு முடிக்கணும்னு வந்தேன். முடிக்கிற டைமுக்கு பத்தில் நாளைக்கு நான் உங்களோட பேசுவேன். அப்போ நித்திய என் மாம்சத்தை புரிஞ்சுட்டு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் ரத்தத்தை சாரியத்தை பானப்படும் என்று சொல்லி நாளைக்கும் 1/2 மணிக்கு கூட உங்களோட பேசி
இந்த இயேசு இடத்த நிகழ்ச்சியை முடிவு செய்ய போகிறேன். நாளை ஒரு நாள் கூட தொடர்ந்து செய்ய பாருங்க, முடிவு உங்களுக்கு தெரியும். மாயம் உங்களை ஜெயிக்காது. ஜெயிப்போமா? கண்களை மூடுங்க. ஜெயம் நமக்கு பெற்றுக்கொள்ளும். நன்றி போல தோப்பனே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கிருபை, தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சொல்லி கொண்டிருக்கிறது நான் உணர்கிறேன். மகிமையான கிருபை பெற்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வாதிக்கிறேன். வியாதி, பலவீனம், போராட்டம், மந்திரவாதம், பில்லி சூன்யம், பொருளாதார கிரிகள், இது ஒன்று ஆட்டுக்குட்டியார் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, இயேசுவை வழியை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எப்படி வியாதி வந்தாலும், எப்படி மரண படுக்கையில் இருந்தாலும், நடக்க முடியாது, கால் நடக்க முடியாது, கை ஊன முடியாது, கையால் எழுத முடியாது, வேலை செய்ய முடியாது, இப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் நீ விசுவாசி, அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த பகுதியில் வலியோடு வேதனை இருந்தாலும், இந்த பகுதியில் வலி வேதனை இருந்தாலும், குறுக்கு பகுதியில் வலியோடு வேதனை இருந்தாலும், இப்போ வயிற்று பகுதியில் வீக்கத்தினாலும், வயிற்று மேலே கேஸ்னாலும் இருந்தாலும், இல்லை ஒரு முட்டு வலினால இருந்தாலும், காலு கரண்ட எந்த வலி வேதனை இருந்தாலும், முதல் வயதில் காட்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பெண்ணை பெற்று இருப்பாய் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின் அற்புதம் நடக்கும்படிக்கு தலை பகுதியில் பலவீனத்தோடு இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும், கோப்பணத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், கட்டினால் கஷ்டப்பட்டு இருந்தாலும், மருந்து மாத்திரைக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும், இப்போதே இரட்டிப்பு இரண்டாவதாக பிணியாளிக்கு வைத்தியம் தேவை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியார் எங்கள் பிள்ளையை ஆளுகை செய்து நடத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வம் என்று நான் ஒப்பு எடுக்கிறேன். தொடக்கூடாது. இயேசு நாமத்தில் கற்றுக் கொடுக்கிறேன். எந்த தீங்கு எங்கள் பிள்ளை தொடக்கூடாது. இயேசுவை நாமத்தில் இவர்களுக்கு ரட்சி போட்டாங்க. பலப்பட்டு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.